ஒரு நிமிஷம் இத கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இப்போ ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க. கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல ஆர்டர் பண்ணா அடுத்த 20 நிமிஷத்துல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு உங்க வீட்டு வாசலுக்கு வருது. ஆமா. அது மட்டும் இல்லாம ஒரு 4K டிவியில உலகத்துல இருக்கிற எந்த வெப் சீரிஸ வேணாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நாம பார்க்கலாம். கரெக்ட். சொல்லப்போனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பேரரசர்களை விட நாம இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஏன் நம்மால ஒரு முழுமையான நிரந்தரமான மகிழ்ச்சியை உணர முடியல? ஒரு நல்ல கேள்வி. ஏன் எப்போ பார்த்தாலும் நமக்குள் ஒரு இனம் புரியாத அதிருப்தி, ஒரு விதமான மனச்சோர்வு இருந்துகிட்டே இருக்கு? இந்த கேள்வி உங்களுக்குள்ள எப்பவாவது வந்திருந்தா இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான தேடல் உங்களுக்கானது தான். கண்டிப்பா. மனித மனதோட இந்த மிகப்பெரிய முரண்பாட்டை புரிஞ்சுக்க நாம 1930ஆம் வருஷத்துக்கு பயணிக்க போறோம். உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதின உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஓ, அந்த புக் பேரு நாகரிகமும் அதன் அதிருப்திகளும், அதாவது சிவிலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்கண்டென்ட்ஸ். சரியா? மிகச்சரி. இந்த புத்தகத்தோட முழுமையான சாராம்சத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஆக நம்ம தேடலோட நோக்கம் என்னன்னா, மனுஷனோட இயற்கையான உள்ளுணர்வுகளுக்கும் அவன் தனக்காகத்தானே உருவாக்கிக்கிட்ட இந்த கலாச்சாரம் அல்லது சமூக அமைப்புக்கு நடுவுல நடக்கிற ஒரு முடிவற்ற போராட்டத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆமா, ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. சரி, இப்போ இத ஒரு ஆர்டரா பார்ப்போம். சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மனித மனது எப்படி வேலை செய்யுது, இந்த உலகத்தோட அது தன்னை எப்படி தொடர்பு படுத்துது அப்படின்ற அடிப்படை நமக்கு தேவையில்லையா? ரொம்ப அவசியம். ஃப்ராய்டு தன்னோட புத்தகத்தை ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தோட தொடங்குறாரு. அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஃப்ராய்டு கிட்ட பெருங்கடல் உணர்வு, அதாவது ஓஷியானிக் ஃபீலிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. பெருங்கடல் உணர்வு கேட்கறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா, அதாவது இந்த பிரம்மாண்டத்தோட நாம முழுமையா ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற எந்த எல்லையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான உணர்வு அது. அதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா மத நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீகத்தோட உண்மையான அடிப்படை அப்படின்னு அந்த நம்பர் வாதிடுறாரு. ஓஹோ, ஆனா ஃப்ராய்டு எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமா அணுகிற ஒரு உளவியலாளராச்சே. அவர் இந்த ஆன்மீக விஷயத்தை எப்படி ஏத்துக்கிட்டாரு? அங்கதான் ஃப்ராய்டோட ஜீனியஸ் வெளிப்படுது. அவர் ரொம்ப நேர்மையா தனக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரபஞ்ச உணர்வும் கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப அந்த உணர்வே பொய்ன்னு சொல்லிட்டாரா? இல்ல, மத்தவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கிறது அவர் மறுக்கல. அதுக்கு பதிலா அந்த உணர்வு மூளைக்குள்ள எங்கிருந்து வருதுன்னு ஒரு அறிவியல் விளக்கத்தை கொடுக்கறாரு. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்கும் வெளி உலகத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதுக்கு தெரியறதில்ல. அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு தான் வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற அந்த ஈகோ கிடையாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, துளியும் கிடையாது. தன்னோட தாயின் மார்பகம் கூட தன்னோட உடலோட ஒரு பகுதி அப்படின்னு தான் அது நினைக்குது. ஓ, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர வளரத்தான் அந்த எல்லை கூட அதுக்கு புரிய ஆரம்பிக்குதா? கரெக்ட். குழந்தைக்கு பசிக்கும் போதோ அல்லது வலிக்கும் போதோ அது நினைச்ச உடனே உலகம் அதை காப்பாற்ற வராம போகும்போது நான் வேற, இந்த வெளி உலகம் வேற அப்படிங்கிற நிதர்சனம் அதுக்கு புரிய தொடங்குது. அப்போ அந்த பெருங்கடல் உணர்வு அப்படிங்கிறது அது வேற ஒன்னும் இல்ல, எல்லையற்ற பிரபஞ்சத்தோட நாம ஒன்றிணைஞ்சிருந்த அந்த ஆரம்பகால குழந்தை பருவ உணர்வோட ஒரு சின்ன மிச்சம் தான். அதுதான் பலரும் இன்னைக்கு ஆன்மீகமா உணர்ற அந்த பெருங்கடல் உணர்வு. வாவ், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, மனித மனம் எதையுமே முழுமையா அழிச்சிடுறது கிடையாது. கடந்த காலத்தோட உணர்வுகள் தற்போதைய உணர்வுகளுக்கு அடியில அப்படியே பாதுகாக்கப்படுது. இத விளக்க ஃப்ராய்டு இத்தாலியோட ரோம் நகரத்தை ஒரு அற்புதமான உதாரணமா சொல்றாரு. ரோம் நகரமா? மனித மனசுக்கும் ரோம் நகரத்துக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரோம் நகரம் பல 1000 வருஷங்கள் பழமையானது. அங்க பல காலகட்டங்கள்ல கட்டப்பட்ட கட்டிடங்கள், இடிபாடுகள் எல்லாமே இருக்கு. ஆமா, அது ஒரு வரலாற்று நகரமாச்சே. ஒருவேளை ரோம் நகரம் வெறும் நிலப்பரப்பா இல்லாம மனித மனம் போல செயல்பட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அதே ரோம் நகரத்தோட வீதிகள்ல ஜூலியஸ் சீசர் காலத்து அரண்மனைகளும் அதுக்கு முந்தைய காலத்து பழங்கால கோயில்களும் தற்போதைய நவீன ஷாப்பிங் மால்களும் ஒரே இடத்துல நின்றா எப்படி இருக்கும்? பௌதிக ரீதியா ஒரு இடத்துல 2 கட்டிடங்கள் ஒன்னா இருக்க முடியாது. கரெக்ட். ஆனா மனித மனதுல அது சாத்தியம். நம்மளோட ஆரம்பகால நினைவுகளும் உணர்வுகளும் எந்த சேதாரமும் இல்லாம நம்ம தற்போதைய மனசோட ஆழத்துல அப்படியே பாதுகாப்பா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மனித மனம் அப்படிங்கிறது நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் மாதிரி. ஓ, எப்படி சொல்றீங்க? அதுல நாம பழைய ஆப்ஸ் அழிச்சிட்டோம்னு நினைச்சாலும் அல்லது க்ளோஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சாலும் அதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரியா? ஆஹா, இது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் உதாரணத்தை வச்சே சொல்றேன். அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் என்ன பண்ணும்?
நமக்கு தெரியாமலேயே நம்ம போனோட பேட்டரிய உறிஞ்சுகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனதோட ஆழத்துல புதைஞ்சிருக்கிற அந்த குழந்தை பருவ உணர்வுகளும் ஆசைகளும் நமக்கு தெரியாமலேயே நம்மளோட மன ஆற்றலை எடுத்துக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மனம் இப்படிதான் செயல்படுதுன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட இறுதி நோக்கம்தான் என்ன? நாம ஏன் தினமும் காலையில எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கோம்? ஃப்ராய்டோட கூற்றுப்படி மனித வாழ்வோட நோக்கம் இன்பக் கோட்பாட்டால் தீர்மானப்படுது. அதாவது பிளஷர் பிரின்சிபல். இன்பக் கோட்பாடுன்னா வலியை தவிர்க்கணும், சந்தோஷத்தை தேடணும், அதானே? அதேதான். இது ஒண்ணுதான் மனுஷனோட அடிப்படை ஊந்துதல். ஒருத்தன் எவ்ளோ பெரிய தத்துவவாதியா இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, அவனோட மூளை எப்பவும் இன்பத்தை நோக்கி தான் ஓடுது. இப்போ நாம சோஷியல் மீடியாவை மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றதும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் கூட இதுல தான் வருமா? கண்டிப்பா. இது எல்லாமே இந்த இன்ஃபேக்ட் கோட்பாட்டை ஹேக் பண்றதுக்கான நம்மளோட முயற்சிகள் தான். ஆனா நாம எல்லோரும் எப்பவும் சந்தோஷமா இல்லையே, ஏன் அப்படி? ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு மனிதன் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்படல. அது ஒரு கசப்பான உண்மை. ஓ, அப்ப துன்பம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா? ஆமா. மனிதனுக்கு முக்கியமா 3 வழிகள்ல துன்பம் வருது. 1, இயற்கையோட பிரம்மாண்ட சக்தி. பூகம்பம், புயல், வெள்ளோன்னு நம்மை கட்டுப்படுத்துற இயற்கை. 2வது, அழியக்கூடிய நம்மோட சொந்த உடல். வயசாகுது, நோய் வருது, மரணம் வருது. காலையில எழுந்த உடனே முதுகு வலிக்கிறது கூட இதுல ஒண்ணுதான். உண்மைதான். இந்த முதல் 2 விஷயங்களையும் கூட நாம ஒரு கட்டத்துல ஏத்துக்கிறோம். இயற்கையோ நம்ம உடம்பையோ முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். கரெக்ட். ஆனா 3வதா ஒரு துன்ப மூலாதாரம் இருக்கு பாருங்க. அதுதான் மற்ற மனிதர்களுடனான நமது சமூக உறவுகள். அதாவது குடும்பம், சமூகம், வேலை செய்யும் இடம், அரசாங்கம் எல்லாமே. கொஞ்சம் பொறுங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. நாகரிகம், சமூகம் அப்படிங்கிறது மனிதனை பாதுகாக்க தானே உருவானது. எப்படி சொல்றீங்க? காட்டுல குளிர்ல நடுங்கிட்டு இருந்த மனுஷன் நெருப்ப கண்டுபிடிச்சான், விலங்குகள் கிட்டேருந்து தப்பிக்க வீடுகளை கட்டினான். நாம் தானே நமக்காக இந்த சமூக அமைப்பை உருவாக்கினோம். அது எப்படி நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு எதிரியா மாறும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி நாகரிகம் நமக்கு வசதிகளை கொடுத்திருக்கு. ஆனா கலாச்சாரம் அல்லது நாகரிகம் நம்ம கிட்ட இருந்த எதை பறிக்குது அப்படிங்கறத வச்சுதான் இதுக்கான பதில நம்ம கண்டுபிடிக்க முடியும். கலாச்சாரம் நம்ம கிட்ட இருந்து எதையாவது பறிக்குதா? ஆமா. கலாச்சாரம் அப்படிங்கிறது வெறும் கருவிகளோ வீடுகளோ மட்டும் கிடையாது. அது அழகு, தூய்மை, ஒழுங்கு ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. ஆனா மிக முக்கியமா கலாச்சாரம் மனிதர்களோட சமூக உறவுகளை ஒழுங்குபடுத்துது. அதாவது காட்டுல யார் பலசாலியோ அவன் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மிருக பலத்துக்கு பதிலா பல மனிதர்கள் ஒன்னு சேர்ந்து உருவாக்குன நீதிய கலாச்சாரம் நிலைநாட்டுது. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஒரு பலவீனமான மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்குது இல்லையா? சமூக கட்டமைப்புக்கு அது நல்லதுதான். ஆனா இதுக்காக மனுஷன் தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் தன் அடிப்படை உள்ளுணர்வுகளை தியாகம் செய்யறது அல்லது அடக்கி வைக்கிறது. அடிப்படை உள்ளுணர்வுகள்னா? மனிதனோட பல இயற்கையான உள்ளுணர்வுகள் நாகரிகத்துக்கு எதிரானவை. குறிப்பா சுதந்திரமான பாலியல் உணர்வுகளையும் மூர்க்கமான ஆக்கிரமிப்பு உணர்வுகளையும் கலாச்சாரம் கடுமையா கட்டுப்படுத்துது. அப்போ நான் யாருமே இல்லாதப்போ எப்படி இருப்பேனோ அதை வெளியில காட்டிக்காம சமூகத்துக்காக நான் ஒரு வேஷம் போடுறேனா? கரெக்ட். எனக்கு கோபம் வந்தா நான் அடிக்க கூடாது, எனக்கு ஆசை வந்தா நான் அதை அடக்கிக்கணும். இந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளுக்கு அப்புறம் என்னதான் நடக்குது? இதுக்கு ஃப்ராய்ட் சொல்ற வார்த்தை சப்ளிமேஷன், அதாவது மடை மாற்றம். மனிதனோட அளப்பரிய பாலியல் மற்றும் ஆக்கிரமிப்பு ஆற்றல்களை சமூகம் திசை திருப்பி சமூகத்தை கட்டமைக்கிற வேலைகளுக்கு பயன்படுத்துது. எனக்கு சரியா புரியல, இது எப்படி வேலை செய்யுது? ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் மேல பயங்கரமான கோபம் வருது. அவரை தாக்க நினைக்கிறீங்க. ஆனா சமூகம் உங்களை தடுக்குது. அந்த ஆக்கிரமிப்பு ஆற்றலை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னு ஜிம்முக்கு போய் வெறித்தனமா எடைய தூக்குவேன். ஆமா. அல்லது கார்ப்பரேட் கம்பெனில உங்க சக ஊழியரை தோற்கடிக்க பகலா வேலை செஞ்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட முடிப்பீங்க. நீங்க ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுறதோ அல்லது ஒரு அழகான ஓவியத்தை வரையறதோ இது எல்லாமே அடக்கி வைக்கப்பட்ட உங்களோட அடிப்படை உள்ளுணர்வுகளோட திசை திருப்பப்பட்ட வடிவங்கள் தான். வாவ்! அதாவது எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நான் ஒரு பிசினஸ்மேனாவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ மாத்திட்டேன். இது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அப்புறம் ஏன் மனிதன் இன்னும் அதிருப்தியில இருக்கான்? ஏன்னா நீங்க எவ்வளவுதான் திசை திருப்பினாலும் உங்களோட அடிப்படை இயற்கை சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையா முட்டி மோதும். உதாரணத்துக்கு உன்னை போல் உன் அயலானையும் நேசி அப்படிங்கிற ஒரு உலகளாவிய விதி இருக்கு இல்லையா? ஆமா, லவ் தை நெய்பர்.
இது எல்லா மதங்களிலும் இருக்கே. ஃப்ராய்ட் இத கடுமையா விமர்சிக்கிறாரு. இது மனித இயற்கைக்கு முற்றிலும் முரணானதுங்கிறார் அவரு. அது எப்படி முரணாகும்? இப்ப நான் சென்னையில டிராஃபிக்ல வண்டியில போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் எந்த சிக்னலும் போடாம குறுக்க வர்றாரு. எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த நேரத்துல இவரும் என் சகோதரர் தான். இவரை நான் நேசிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, ஆனா அப்படி அன்பு போதிக்கிறது தானே எல்லா மதங்களோட அடிப்படை. அது ஏன் இயற்கை இல்லைன்னு அவர் சொல்றாரு? ஃப்ராய்ட் என்ன கேக்குறாருன்னா, நான் ஏன் முன்பின் தெரியாத ஒருவனை நேசிக்கணும்? என் அன்பு அப்படிங்கிறது நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பொக்கிஷம். அதை என் குடும்பத்துக்கும் நெருக்கமானவங்களுக்கும் கொடுக்கறது தான் நியாயம். ஓ, அதை விட்டுட்டு எல்லாரையும் நேசிக்க முடியாதுன்னு சொல்றாரா? கரெக்ட். வெறுமனே அவனும் ஒரு சக மனிதன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் எப்படி ஒருவனை நேசிக்க முடியும்னு கேக்குறாரு. உண்மையா சொல்லணும்னா, இப்படிப்பட்ட சட்டங்கள் மனிதன் மேல திணிக்கப்படுறதுக்கு காரணமே மனிதனோட உண்மையான குணம் அன்பானது கிடையாது அப்படிங்கிறது கலாச்சாரத்துக்கு நல்லாவே தெரியும். ஓ, இங்கவா விஷயம் ரொம்ப இருட்டா மாறுது. அப்போ மனிதர்கள் இயல்பாகவே கருணை உள்ளவங்க, சூழ்நிலை தான் அவங்கள கெட்டவங்களா மாத்துதுன்னு சொல்ற தத்துவங்களை அவர் ஏத்துக்கலையா? அத ஃப்ராய்ட் அறவே மறுக்கிறாரு. ரோமானிய பழமொழி ஒண்ணு உண்டு, ஹோமோ ஹோமினி லூபஸ். அதாவது மனிதனுக்கு மனிதன் ஓநாய். ஓ மை காட். மனிதர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆக்கிரமிப்பு குணம் அவங்களோட அடிப்படை உள்ளிணர்வு. மற்றவங்கள சுரண்டவும் அவங்க மேல ஆதிக்கம் செலுத்தவும் மனிதன் இயல்பாகவே முனைகிறான் என்கிறார். இதுதான் மனிதனோட இருண்ட பக்கம். இது கம்யூனிசம் போன்ற தத்துவங்களுக்கு முற்றிலும் முரணாக இருக்கே. ஏன்னா கம்யூனிசம் என்ன சொல்லுது? தனியார் சொத்துக்களை ஒழிச்சிட்டா மனிதர்களுக்கு இடையில இருக்கிற வன்முறையும் போட்டியும் மறைஞ்சிடும் தானே நம்புது. ஆமா, இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும். நாம எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஃப்ராய்ட் முன்வைக்கிற உளவியல் பார்வையை மட்டுமே நடுநிலையா பாக்குறோம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஃப்ராய்ட் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிசத்தோட இந்த உளவியல் பார்வை ஒரு மாயை அப்படின்னு சொல்றாரு. சொத்துரிமை அப்படிங்கிறது மனிதனோட ஆக்கிரமிப்பு குணத்தை வெளிப்படுத்துற ஒரு கருவி மட்டுமே ஒழிய அது மூல ஆதாரம் கிடையாது. அதாவது சொத்துக்காக மட்டும் மனிதன் சண்டை போடலன்னு சொல்றாரு. கரெக்ட். நீங்க சொத்துரிமையை ஒழிச்சிட்டாலும் மனிதன் பாலியல் உறவுகள்லயோ அல்லது அதிகார போட்டிகள்லயோ தன்னோட ஆக்கிரமிப்பு குணத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். வன்முறை அப்படிங்கிறது சொத்துக்களால் உருவானதில்ல, அது மனிதனோட உயிரியல் டிஎன்ஏவிலே எழுதப்பட்டது. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒன்று தோணலாம். ஒருவேளை நீங்க பஸ்லயோ ட்ரெயின்ல வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். உங்க பாஸ் நேத்து உங்களை காரணமே இல்லாம திட்டியிருக்கலாம். ஃப்ராய்ட் சொல்றதை வச்சு பார்த்தா உங்க பாஸ் உங்களை திட்டுறதும் உங்களுக்கு அவர் மேல வர கோபமும் கூட அடக்கி வைக்கப்பட்ட மிருகத்தனத்தோட வெளிப்பாடுதானா? நிச்சயமா அப்படித்தான். இது ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே சமயம் பயமாவும் இருக்கு. அப்படியானால் நாம் அனைவருமே இயல்பாகவே வன்முறையை விரும்புற மிருகங்களா? அப்படி என்றால் இந்த சமூகம் எப்படி இன்னும் அழிந்து போகாம இருக்கு? இது ஒரு பிரமாதமான கேள்வி. நாமெல்லாம் ஏன் ஒருத்தர் கொன்று குவிக்காம நாகரீகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, சமூகம் வெளியில இருந்து நம்மள கட்டுப்படுத்துறத விட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கு. மாஸ்டர் பிளானா? வெளியில இருந்து கட்டுப்படுத்துறத விட அவனுக்கு உள்ளே திருப்பி விடுது. அதாவது எனக்கே எதிராக என் கோபம் திரும்புதா? கரெக்ட். ஒரு மனிதன் சமூகத்தின் மீது காட்ட நினைக்கும் கோபத்தை சமூகம் அவனுக்கு உள்ளேயே அவனது சொந்த மனதிற்கு எதிராக திருப்பி விடுது. இதுதான் உளவியல்ல சூப்பர் ஈகோ அல்லது மேல்மனம் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது எப்படி வேலை செய்யுது? ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு தப்பு செய்ய நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் இல்லையா, இது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு. ஆமா, மனசாட்சின்னு நாம சொல்லுவோமே. அதேதான். அந்த சூப்பர் ஈகோ உங்க மனதோட மற்ற பகுதியான ஈகோவை ஒரு கண்டிப்பான எஜமானனை போல கண்காணிக்குது. நீங்க வெளி உலகத்தை நோக்கி காட்ட வேண்டிய ஆக்கிரமிப்ப உங்களுக்கு நீங்களே காட்டிக்கொள்ளும் போது உருவாகும் ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் குற்ற உணர்ச்சி, அதாவது கில்ட். ஓஹோ, அதாவது சமூகம் நம் ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ளேயும் ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்தி நாமே நமக்கு போலேசா மாறி நம்மை நாமே தண்டிச்சுக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுச்சு. சரியா சொன்னீங்க. இது எவ்வளவு அற்புதமான அதே சமயம் பயமுறுத்துற ஒரு விஷயம். நீங்க சொன்ன அந்த போலீஸ் உதாரணத்துல நிஜ போலீஸ் நீங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் உங்களை கைது பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற போலீஸ் நீங்க அந்த தப்ப செய்யணும்னு நினைச்சாலே உங்களை தண்டிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா என் சிந்தனைகளை என்னால மறைக்க முடியாது. ஆமா, இந்த குற்ற உணர்ச்சி தான் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தோட மாபெரும் ஆயுதம். பல நேரங்கள்ல இது நமக்கு அன்கான்ஷியஸாவே நடக்குது. தப்பு செய்யலேனா கூட ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம சோர்வா இருக்கமா? நான் லீவ் நாள்ல சும்மா உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தா கூட ஐயோ நம்ம நேரத்தை வீணாக்குறோமே, ஏதாவது ப்ரொடக்டிவா பண்ணணுமேன்னு மனசு அடிச்சுக்குது. அதுவும் இந்த குற்ற உணர்ச்சி தானா? 100% உண்மை.
நாகரிகம் வளர வளர மனிதர்கள் மேலான சமூகத்தின் கட்டுப்பாடுகள் அதிகமாகுது, அதனால அவங்களோட குற்ற உணர்ச்சியும் அதிகமாகுது. இதுதான் நாகரிகத்துக்கான விலை. நம்மளோட இயற்கையான ஆசைகளுக்கும் சமூகத்தோட கட்டுப்பாடுகளுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்தினால தான் மனிதன் மகிழ்ச்சியா இல்ல. ஆக மனிதனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு முடிவே கிடையாதா? ஃப்ராய்டு த பிரபஞ்ச அளவிலான 2 மாபெரும் சக்திகளுக்கு இடையிலான யுத்தமா பாக்குறாரு. ஒன்னு ஈரோஸ், இது வாழ்வுக்கும் அன்புக்குமான உந்துதல். அதாவது லைஃப் இன்ஸ்டிங்க்ட் மனிதர்களை ஒன்னு சேர்க்க, காதலிக்க, சமூகமா இணைக்கு போராடுது. கரெக்ட். மற்றொன்று தானடோஸ், இது மரணத்துக்கும் அழிவுக்குமான உந்துதல், அதாவது டெத் இன்ஸ்டிங்க்ட். இது எல்லாத்தையும் பிரிக்க, அழிக்க, வன்முறையை கட்டுவீழ்த்துவிட துடிக்குது. மரணத்துக்கான உந்துதலா? எந்த மனுஷனாவது தன்னைத்தானே அழிச்சுக்க விரும்புவானா என்ன? ஏன் விபத்து நடக்கிற இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணி எட்டி பாக்குறோம்? ஏன் திகில் படங்களையும் சீரியல் கில்லர் டாக்குமெண்ட்ரிகளையும் அவ்ளோ ஆர்வமா பாக்குறோம்? ஓ ஆமா, நமக்குள்ளே அந்த இருண்ட பகுதி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா நமக்குள்ளே அந்த அழிவை ரசிக்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுதான் தானடோஸ். மனித சமுதாயத்தோட முழு வரலாறும் இந்த இரு சக்திகளுக்கும் இடையான போராட்டம்தான். இந்த ஆழ்ந்த தேடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த புத்தகத்தை 1930 எழுதினார். அவர் இதை எழுதி முடிச்ச சில வருஷங்கள்லேயே உலகம் ஒரு மிக கொடூரமான 2ஆம் உலகப் போரை கண்டுச்சு. இன்னைக்கு மனித இனம் இயற்கையோட சக்திகளை பெருமளவாண்டக்கி ஆண்டுடுச்சு. ஆனா அதே சமயம் தங்களை தாங்களே முற்றிலுமா அழிச்சுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆயுத பலத்தோடு நிக்குது. இது அழிவு சக்தியான டானடோஸின் உச்சகட்ட வடிவம். மனிதகுலம் தப்பி பிழைக்குமா? இந்த அழிவு சக்தியை வாழ்வின் சக்தியான ஈரோஸ் தடுத்து நிறுத்துமா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதை உங்களோட சிந்தனைக்கே விட்டுடுறோம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.